முதல்வர் முனைவர் அகிலா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நியூசிலாந்தின் மொழி பயிற்றுனர் முனைவர் லக்குவன் சொக்கலிங்கம், பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர் சி சித்ரா, மேனாள் மயிலம் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் சர்க்குணம், ஆட்சிக்குழுவை சார்ந்த முனைவர்கள் பழனியாண்டி, அரங்கமுருகையன், இந்த நிகழ்விலே ஐயா அரவாணன் அவர்களுடைய தொடர்ச்சியாக நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் பாராட்டியது போல தமிழ் ஆய்விலே, குறிப்பாக பெண்ணிய ஆய்விலே தனக்கென்று தனி முத்திரை பதித்து எங்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் வழங்குகிற தமிழறிஞருக்கான செம்மொழி ஞாயிறு விருதை பெற்ற அம்மா தாயம்மாள் அரவாணன் அவர்களுக்கும், இந்த கல்லூரியினுடைய தமிழாய்வுத்துறை சார்ந்த மாணவியர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா இஎஸ் அவர்கள் பேசும்போது தமிழிலே எனக்கு பெரிய புலமை இல்லை என்று தன்னடக்கத்தோடு சொல்லி கொண்டார்கள். தமிழிலே புலமை இருப்பது மட்டுமே பெருமையாகாது. அந்த தமிழ் ஆய்வுக்கான ஒரு நிறுவனத்தை இன்றைக்கு சிறப்பாக இங்கே உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான மாணவிகள் பயில்வதற்கான அந்த வாசலை திறந்த ஐயா இஎஸ் அவர்கள் விழுப்புரத்தில் இருக்கிற எந்த நல்ல அடையாளமாக இருந்தாலும் அது அவருடைய பெயரோடு தொடர்பு கொண்டதாகத்தான் இருக்கும். அது சுகாதாரமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, எந்த அடையாளமாக இருந்தாலும் விழுப்புரத்தின் பெருமைமிகு அடையாளங்கள் எல்லாமே ஐயா இஎஸ் அவர்களுடைய பெயரோடு தொடர்பு கொண்டவையாகவே இருக்கும். இன்றைக்கு கூட அவர் திடுமென்று 3 லட்சம் ரூபாய் அந்த அறக்கட்டளை நிறுவுவதற்காக அறிவித்திருக்கின்றார். இது அவருடைய வள்ளன்மணியுடைய ஒரு அடையாளம். அவர் அதை எங்கும் பெருமைப்பட பேசிக்கொள்வது கிடையாது. இன்றைக்கு உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி வீரமுத்துவேல், அவர் ஐயா இஎஸ் அவர்கள் உருவாக்கிய கல்லூரியினுடைய மாணவர். இது ஒன்றே போதும் அவருடைய சிறப்பை கூறுவதற்கு. இத்தகைய பெருமைமிகு ஆளுமை ஐயா அவர்கள் இருக்கின்ற இந்த அவையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அமைப்பை சார்ந்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே 2 தொகை நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த நூல்களில் ஒன்று தமிழ் பனை என்பதில் ஏறத்தாழ 60 கட்டுரைகள் இடம்பெற்றிருப்பதை நான் பார்த்தேன். பேராசிரியர் மணி அவர்கள் எழுதிய கட்டுரை ஒன்றையும் உடனடியாக இங்கே வாசித்தேன். அந்த கட்டுரைகளின் தலைப்புகளை பார்க்கும்போது பல ஆராய்ச்சி பொருண்மைகளை மாணவர்கள் எடுத்துக்கொண்டு தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அப்படித்தான் அந்த தமிழ் திணை என்கின்ற முதல் தொகுப்பும் இருக்கும் என்று கருதுகின்றேன். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த கருத்தரங்கிலே இப்படியான தொகை நூல்களை அவர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். இது இன்றைக்கு அவசியமான தேவையாக இருக்கின்றது.
நம்முடைய தமிழ் ஆய்வு மாணவர்கள் தங்களுடைய நெறியாளர்களால் வழங்கப்படுகின்ற ஆய்வு தலைப்புகளையே பெரும்பாலும் எடுத்துக்கொண்டு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைதான் இப்போது நம்முடைய கல்வி நிறுவனங்களிலே இருக்கிறது. தமிழ்துறை மட்டுமல்ல, எந்த துறையாக இருந்தாலும் அப்படித்தான். மாணவர்களே விரும்பி ஆய்வு தலைப்பை தேர்ந்தெடுப்பதும் அதை நெறியாளர் ஏற்பதும் மிகவும் அரிதான ஒன்றாகவே இருக்கும். ஏனென்றால் முதுநிலை தமிழ் படித்ததற்கு பிறகு ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகின்ற மாணவர்கள் தங்களுடைய ஆய்வு தலைப்பை அவர்களே தேர்ந்தெடுத்து கொள்ளும் அளவுக்கு பெரும்பாலும் அதிலே பயிற்சி கொண்டவர்களாக இருப்பதில்லை. இந்த நிலையில் இன்றைக்கு தமிழ் ஆய்வு என்பது பெரும்பாலும் பேராசிரியர்களால், நெறியாளர்களால் தீர்மானிக்கப்படுவதாக இருக்கிறது. அப்படி தலைப்புகளை தீர்மானிக்கும் போது அவர்கள் மாணவர்களுடைய ஆற்றலை கவனத்திலே கொண்டு அதற்கேற்ப தலைப்புகளை பெரும்பாலும் அவர்களுக்கு தருவது வழக்கமாக இருக்கிறது. இலக்கணத்திலே புலமை கொண்ட அல்லது ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்கு அது தொடர்பான தலைப்புகளை கொடுப்பது, அல்லது நவீன இலக்கியங்களிலே ஆர்வம் கொண்டவர்களுக்கு அப்படியான தலைப்புகளை கொடுப்பது என்பதை அவர்கள் ஒரு நடைமுறையாக வைத்திருக்கிறார்கள். அல்லது பேராசிரியர் பெருமக்களுக்கு விருப்பமான அல்லது அவர்களுக்கு தொடர்பு கொண்ட துறை சார்ந்த தலைப்புகளை கொடுப்பது. அவ்வாறு கொடுக்கும்போது இந்த தொகை நூலிலும் நான் பல கட்டுரைகளின் தலைப்பை பார்த்தேன். ஒரு புதினத்தை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்வது. அதாவது ஒரு தமிழ் எழுத்தாளர், நம்முடைய சமகால தமிழ் எழுத்தாளர், அவருடைய ஒரு புதினத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை பற்றிய ஆய்வை மேற்கொள்வது, அல்லது ஒரு குறிப்பிட்ட புனைவு இலக்கிய படைப்பாளர் அவருடைய படைப்புகளை வைத்து ஆய்வு செய்வது, சிறுகதைகளை ஆய்வு செய்வது, இப்படியான ஆய்வுகள் இன்றைக்கு நிறைய செய்யப்படுகின்றன. இது ஆய்வை மிகவும் எளிதாக மாற்றி விடுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நம்முடைய தமிழ் ஆய்வுகள் என்பவை முதல்ல ஒரு இளங்கலை பட்டம் பெறுவதை விட எளிதான ஒன்றாக முனைவர் பட்டம் பெறுவது என்பது ஆகிவிட்ட ஒரு சூழலை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த நிலை என்பது தமிழ் ஆய்வுலகத்தை அது நீர்த்து போகச் செய்கிறது என்பது மட்டுமல்ல, தமிழ் சமூகத்திலும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு நம்முடைய ஐயா இஎஸ் அவர்கள் தனக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் இருந்தாலும் தனக்கு தமிழாசிரியர் இருந்த திருவிக்காவனுடைய மாணவராக இருந்த அவர் சொல்லிக் கொடுத்த 2 திருக்குறள் பாடல்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையே நெறிப்படுத்துவையாக வழிகாட்டியாக அமைந்தன என்பதை எடுத்து காட்டினார். இது அவருக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் அவர்களுடைய சிந்தனை என்பது தமிழாசிரியர்களால் வடிவமைக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் தமிழாசிரியர்கள் என்பவர்கள் வெறும் தமிழ் இலக்கிய புலமை சார்ந்தவர்களாக மட்டுமின்றி சமூக சிந்தனை கொண்டவர்களாக, பல துறை ஆற்றல் கொண்டவர்களாக விளங்குவதை பார்க்கிறோம். இது ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமல்ல, இன்றைக்கும் நான் ஒரு 3 இதழ்களை நடத்தி கொண்டு வருகிறேன். அவற்றிலே பங்களிப்பு செய்கிறவர்கள் பல துறை சார்ந்து யார் என்று பார்த்தால் பெரும்பாலும் தமிழாசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள், தமிழ்துறையை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்போ பொருளாதாரத்துறை சார்ந்த பேராசிரியர்கள், வரலாற்றுத்துறை சார்ந்த பேராசிரியர்கள்,
அவர்களை விடவும் இல்லை சமூகவியல் பேராசிரியர்களை விடவும் தமிழ்துறை சார்ந்தவர்கள்தான் சமூகவியல் தொடர்பான ஆய்வுகளுக்கும் பொருளாதாரம் தொடர்பான ஆய்வுகளுக்கும் இன்னும் புது வகையான சிந்தனைகள் மேற்குலகிலே உருவாகி வருகின்ற சிந்தனைகள் அவற்றை அறிமுகப்படுத்துவதற்கும் அவர்கள்தான் முன்னோடிகளாக இருக்கிறார்கள். அம்மா தாயம்மாள் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் சொன்னால் அவர் ஔவையாரை ஆய்வு செய்யும் போது நவீன சிந்தனைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஔவையாரை பார்க்கின்றார். அப்படித்தான் ஐயா காப்பா அரவாணன் அவர்களுடைய ஆய்வுகளும் இருக்கும். இந்த ஒரு பரந்துபட்ட தொடர்பு, பரந்துபட்ட அறிவு, பல்துறை சார்ந்த அறிவு இன்றைக்கும் தமிழாசிரியர்களுக்குத்தான் இருக்கிறது. அவர்கள் பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி பேராசிரியர்களாக இருந்தாலும் சரி. அதன் காரணமாக ஒரு மாணவனுடைய சிந்தனையை அல்லது அவருடைய எதிர்கால வாழ்க்கையே தீர்மானிக்கக்கூடியவர்களாக தமிழாசிரியர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாணவனை வடிவமைக்கக்கூடியவர்களாக தமிழாசிரியர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு புறம் அவர்களுக்கு பெருமை என்றால், இன்னொரு புறம் அவர்களுக்கு ஒரு பெரும் பொறுப்பாக இது மாறுகிறது. எனவே தமிழாசிரியர்கள் தங்கள் துறை சார்ந்து ஆற்றல் கொண்ட மாணவர்களை உருவாக்குவது மட்டுமல்ல, நல்ல குடிமக்களை உருவாக்குகிற ஒரு பெரும் பொறுப்பு கொண்டவர்களாக தங்களை முதல்ல உணர வேண்டும். இது அவர்களுக்கு இருக்கிற சிறப்பும் பொறுப்பும் ஆகும். எனவே இன்றைக்கு தமிழ் ஆய்வு தலைப்புகளை தீர்மானிக்கும் போது அவர்கள் தன்னுடைய சமகால சமூகத்தை, சமகால அரசியல் சூழலை கவனத்திலே கொள்ள வேண்டும். தமிழுக்கும் வடமொழியான சமஸ்கிருதத்துக்கும் இருந்த தொடர்புகளை பற்றியும் அல்லது வேற்றுமைகளை பற்றியும் முரண்களை பற்றியும் பலகாலம் தமிழிலே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நம்முடைய மூத்த தமிழறிஞர்கள் எல்லோருமே அந்த ஆய்வுகளில் ஈடுபட்டு பல ஆக்கங்களை தந்திருக்கிறார்கள். சமஸ்கிருதத்தினுடைய செல்வாக்கு தமிழில் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்தவர்கள் பலர், தமிழினுடைய செல்வாக்கு சமஸ்கிருதத்திலே எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து சொன்னவர்கள் சிலர். இரண்டுக்குமான ஊடாட்டத்தை, உறவை பலர் ஆராய்ந்து நூல்களை வடித்திருக்கிறார்கள், ஆய்வு கட்டுரைகள் வடித்திருக்கிறார்கள். இது நீண்ட நெடுங்காலமாக இருந்து வந்த ஒரு மரபாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது அவர் நடத்திய செம்மொழி உலகத் தமிழாராய்ச்சி மாநாட்டில், அந்த மாநாட்டினுடைய மைய கருப்பொருளாக இந்த சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்குமான உறவு நிலை என்பது அமைந்தது. அதற்கு காரணம், அப்பொழுது சங்க இலக்கியங்கள் பற்றி ஒரு நூல் எழுதப்பட்டது. ஹெர்மன் டீக்கன் என்ற ஒரு மேலை நாட்டு அறிஞர் சங்க இலக்கியங்களை பற்றிய ஒரு ஆய்வு நூலை எழுதி வெளியிட்டிருந்தார். அந்த ஆய்வு நூல் என்ன சொன்னது என்றால், சங்க இலக்கியங்கள் எல்லாம் இவர்கள் சொல்லிக்கொள்வது போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டவை அல்ல, இயற்றப்பட்டவை அல்ல. அவையெல்லாம் மிகவும் பிற்காலத்தை சார்ந்தவை. அதுவும் இல்லாமல் சிலரே எழுதி தொகுத்து கொண்டவை. இவையெல்லாம் அந்த அளவுக்கு தொன்மை வாய்ந்தவை அல்ல என்று அவர் சங்க இலக்கியங்கள் இருக்கின்ற அகச்சான்றுகளின் அடிப்படையில் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் என்று அவர் சொன்னார். அவர் குறிப்பாக நாம் சங்க இலக்கிய இந்த கார்பஸ் என்று இந்த தொகை, அது 8 தொகை 10 பாட்டு என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அவர் 8 தொகை நூல்கள் தான் முதலிலே, 8 தொகை நூல்களில் இருக்கின்ற 8 நூல்களும் தொல்காப்பியமும் மட்டும்தான் சங்க இலக்கியங்களாக முதல்ல கருதப்பட்டன. பிறகு 10 பாட்டு
நூல்களையும் அதில் சேர்த்து கொண்டார்கள். அந்த 10 பாட்டிலே இடம்பெற்றிருக்க நூல்கள் எல்லாம் மிகவும் பிற்காலத்தியவை. 8 தொகை நூல்களிலும் கூட எல்லா பாடல்களும் ஒரே காலத்தில் இயற்றப்பட்டவை அல்ல, மிகவும் பின்னாலே அதற்கு பிறகு ஒரு 7-8 நூற்றாண்டுகள் 10 நூற்றாண்டுகள் கழித்து இயற்றப்பட்டவையும் அதிலே இடைச்சல்களாக இருக்கின்றன என்றெல்லாம் அவர் எழுதினார். அது மட்டுமல்ல, இதனுடைய முழுவதுமே இதற்கான சிந்தனைகள் எல்லாமே வடமொழியில் இயற்றப்பட்ட நூல்களை பார்த்து அதன் தாக்கத்தால் இயற்றப்பட்டவைதான் இந்த சங்க இலக்கியங்கள் என்று ஒரு கருத்தை அதிலே வெளியிட்டார். இது மிகப்பெரிய சர்ச்சையை அப்பொழுது தமிழ் ஆய்வுலகிலே, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு ஆய்வுலகிலே அல்ல, தமிழ் ஆய்வுலகிலே, இன்றைக்கு தமிழ் ஆய்வுலகு என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டுக்கு அப்பால் நடைபெறுகிற ஆய்வுகள், பெரும்பாலும் மேலைநாட்டு அறிஞர்கள் அவர்கள் ஈடுபட்டு செய்கின்ற ஆய்வுகள். அதில் பல பேர் இன்றைக்கு காலமாகி கொண்டே இருக்கிறார்கள். பல பேர் வயது மூப்பின் காரணமாக இன்றைக்கு எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஜார்ஜ் ஹார்ட் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு அதிகம் எழுதுவதில்லை. துபியான்ஸ்கி போன்றவர்கள் நிறைய பேரை நாம் இன்றைக்கே அதிகமாக இதில் பார்க்க முடிவதில்லை. பல பேர் காலமாகிவிட்டார்கள். இப்படியான நிலையிலே நாம் இந்த தமிழ் ஆய்வுலகை பார்க்கும்போது மேலை நாட்டு அறிஞர்கள் தமிழ் ஆய்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிஞர்கள் என்று 2 விதமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஆய்வு முதலிலே ஹெர்மன் டீக்கன் சொன்ன அந்த கருத்துக்கள் முதலிலே மேலை நாட்டு தமிழறிஞர்களால், ஜார்ஜ் ஹார்ட் உட்பட அந்த அறிஞர்களால் முதல்ல மறுக்கப்பட்டன, அதை விவாதிக்கப்பட்டன. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே அதற்கு எதிர்வினை ஏதும் எழவில்லை. அதன் பிறகு இந்த மாநாட்டுடைய மைய கருத்தரங்கின் பொருளாக அது வைக்கப்பட்ட பிறகு அதிலே பங்கேற்ற பல அறிஞர்கள் அதை ஆதரித்து மறுத்தும் கட்டுரைகளை அன்றைக்கு வெளியிட்டார்கள், அங்கே வாசித்தார்கள். அது ஒரு நீண்ட விவாதமாக மாறி இருக்க வேண்டும். இந்த ஒரு 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஹெர்மன் டீக்கனுடைய கருத்துக்களை இன்னும் ஆதாரபூர்வமாக நாம் மறுத்து தமிழில் பல நூல்களை எழுதி வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனால் ஏனோ அது நடைபெறவில்லை. அதற்கு காரணம் நமக்கு அதில் அக்கறை இல்லை என்பதல்ல. காரணம், இன்றைக்கு தமிழாய்வு என்பது தமிழ் மொழி மட்டுமே தெரிந்தவர்களால் மேற்கொள்ளப்படுகிற ஆய்வாக மாறியிருக்கிறது. இதற்கு முன்பிருந்த தமிழறிஞர்கள் பன்மொழி புலமை பெற்றவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 100 ஆண்டுக்கு முன்பு இருந்த தமிழறிஞர்கள் 7-8 மொழிகள் குறைந்தபட்சம் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். எல்லோருக்குமே சமஸ்கிருதத்தில் நன்கு ஒரு நல்ல புலமை இருந்தது. அவர்கள் ஆங்கிலத்தில், சமஸ்கிருதத்தில் அந்த நூல்களை எல்லாம் படித்து அதற்கு எதிர்வினையாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழாய்வு என்பது தமிழ் மட்டுமே படிக்க மாணவர்களை கொண்டு, தமிழ் மட்டுமே அறிந்த மாணவர்களை கொண்டு மேற்கொள்ளப்படுகிற ஆய்வாக பெரும்பாலும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஐயா அரவாணன் அவர்கள் இருந்தார்கள் என்றால், தாயம்மா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு ஆங்கில புலமையும் அந்த நூல்களை பயின்று அதை இங்கே பயன்படுத்துவது, அந்த கருத்துக்களை இங்கே கொண்டு வந்து நம்முடைய ஆய்வுகளிலே பயன்படுத்துவது, இத்தகைய ஒரு அணுகுமுறை இருந்தது. இன்றைக்கு அது மிக மிக குறைந்து கொண்டே போகிறது. இதற்கு காரணம் நம்முடைய பேராசிரியர்கள் அல்ல, மாணவர்கள் மட்டுமே அல்ல, நம்முடைய பள்ளி கல்வி, அது உயர்கல்வி, இதனுடைய பிரச்சனையாக இது ஆகி கொண்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன், தமிழ் பயிற்ற வருகிற மாணவர்கள்
வேறு எந்த துறையும் கிடைக்காத மாணவர்கள், வேறு எந்த படிப்பிலும் இடம் கிடைக்காத மாணவர்கள், தமிழாவது எங்களுக்கு இடம் பெற்று தாருங்கள் என்னிடம் வந்து நிறைய பேர் பரிந்துரை கடிதங்களை கேட்கிறார்கள். ஒரு மொழியை படிப்பது என்பது மிகவும் எளிதான ஒன்றாக, வேறு எதுவும் செய்ய முடியாத ஒரு மாணவர் செய்யக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. அல்லது தமிழிலே நல்ல தேர்ச்சி பெறுகிற மாணவர்கள், குறிப்பாக 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெறுகிற மாணவர்கள், அவர்கள் யாரும் தமிழ் பாடத்தை இளங்கலையிலே அவர்கள் தேர்ந்தெடுப்பது கிடையாது, அதற்கு விண்ணப்பிப்பது கிடையாது. அவர்கள் அது வேலை வாய்ப்போடு சம்பந்தப்பட்டதாக ஆகிறது. அவர்கள் எல்லோரும் இந்த கிரீமி லேயர் என்று சொல்லப்படுகிற அந்த மாணவர்கள் எல்லோருமே நல்ல தேர்ச்சி கொண்டவர்கள், கல்வியிலே நல்ல ஆற்றல் கொண்டவர்கள், பள்ளிக்கல்வி இறுதியிலே நல்ல மதிப்பெண் பெற்றவர்கள். அவர்கள் எல்லாம் வேறு பாடங்களுக்கு போகிறார்கள். முதல்ல மருத்துவம், அல்லது பொறியியல், அதற்கு பிறகு பார்த்தால் வணிகவியல், இப்படி பொருளாதாரம் என்று மாணவர்கள் தங்களுடைய தேர்வு, அவருடைய தேர்வு என்பது இந்த துறை சார்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் அவற்றிலே வேலை வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்னும்போது நல்ல மதிப்பெண் பெறுகிற மாணவர்கள் தமிழ் பாடத்தை தேர்ந்தெடுப்பது கிடையாது. மிக மிக அரிது. ஒரு மாணவர் நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு மாணவர் BA தமிழ் நான் படிக்கிறேன் என்று முன்வருவது என்பது மிக மிக அரிது. எனவே அத்தகைய மாணவர்களை இவர்கள் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு முதல்ல தமிழை BA வந்து சேர்ந்ததுக்கு பிறகுதான் முதல்ல அவர்களுக்கு தமிழே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய பேராசிரியர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் அது. மற்ற துறையிலே இருக்கிற ஆசிரியர்களுக்கு அத்தகைய சிக்கல் கிடையாது. முதல்ல இவர்களுக்கு மொழியின் அடிப்படையை சொல்லித்தர வேண்டும். இது பள்ளி கல்வியிலே நடக்க வேண்டிய ஒரு வேலை. ஆனால் அது இங்கே தான் ஆரம்பிக்கிறது. எனவே அவர்கள் 5 ஆண்டுகளிலே இளங்கலை முதுகலை முடித்துவிட்டு 5 ஆண்டுகளில் அவர் முதல்ல தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் தமிழில் இருக்கிற நூல்களை எல்லாம் கற்று தேர வேண்டும். அதன் பிறகு அவர்கள் முனைவர் பட்டத்துக்கு வர வேண்டும். அப்படி வருவது என்பது இன்றைக்கு நடைமுறையிலே இல்லை. ஏனென்றால் அந்த மாணவர்கள் இங்கே தான் தமிழையே படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு மற்ற மொழியிலே பெரிய புலமை இருக்கிறதா என்றால் பெரும்பகுதி தமிழ் படிக்க வருகிற மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள். அரசு பள்ளிகளில் பெரும்பாலும் இப்பொழுது அண்மை காலமாகத்தான் ஆங்கில வழி துவக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பகுதி மாணவர்கள் தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்கள் தான். அவர்களுக்கு ஆங்கில புலமை என்பது பள்ளிக்கல்வி வரை கிடையாது. கல்லூரிக்கு வந்தாலும் அவர்கள் தன் முயற்சியிலே தான் ஆங்கிலத்தை படித்து கொள்ள வேண்டும். அதுவும் BA தமிழ் சேர்ந்துவிட்டால் அவர்கள் ஆங்கிலத்தில் எந்த புலமையும் பெற வேண்டிய கட்டாயம் இல்லை. எனவே அவர்கள் ஒரு மொழியோடு முடங்கி விடுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். இங்கிருந்து அரிதினும் அரிதாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு வருகிற மாணவர்கள், அங்கே ஆராய்ச்சியில் ஈடுபடுகிற மாணவர்கள், அந்த பேராசிரியருடைய அறிவுறுத்தலின் காரணமாக இன்னொரு மொழியை பயின்று ஒப்பிலக்கிய ஆராய்ச்சியில் கம்பேரிட்டிவ் ரிசர்ச் அவர்கள் அங்கே ஈடுபடுகிறார்கள். அங்கே போய் ஒரு தெலுங்கு படிக்கிறவர்கள், மலையாளத்தை பயின்று கொள்கிறவர்கள், அதுபோல் அஸ்ஸாம் மொழியை பயின்று பல்வேறு மொழிகளை அவர்கள் அந்த காலகட்டத்திலே பயின்று அதிலே ஒரு பணுவலையும் இங்கே தமிழிலே ஒரு பணுவலையும் எடுத்துக்கொண்டு ஒப்பு நோக்கி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தங்களுடைய ஆய்வேடுகளை சமர்ப்பிக்கிறது. நான் அண்மை காலமாக குறிப்பாக இந்த போக்கு நடைமுறை பேராசிரியர் நாச்சிமுத்து அவர்கள் அங்கே பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் இந்த நடைமுறை கூட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே வந்தது. எனவே இத்தகைய ஒரு சூழலிலே இந்த தமிழ் ஆய்வுகளை நாம் மேம்படுத்துவது என்பது தமிழ் சமூகத்தை மேம்படுத்துவதாக இருக்கிறது என்ற உண்மையை உணரும் போது தமிழ் பேராசிரியர் பெருமக்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய சுமை என்று சொல்லலாம், பெரிய சுமை இன்றைக்கு கூடியிருக்கிறது.
ஏனென்றால் தமிழ் அரசியல் தளத்தில், தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் தளத்தில் பேசப்படுகிற விஷயங்கள் மற்ற எந்த மாநிலத்திலும் இப்படியான பிரச்சனைகள் இல்லை. சமஸ்கிருதமும் தமிழும் எப்படி முரண்பட்டவை என்று நிறுவ வேண்டிய தேவை தமிழ் ஆராய்ச்சி களத்திலே முதன்மையானதாக இல்லை, அது தமிழ் அரசியல் களத்திலே முதன்மையானதாக இருந்தது. இந்தியா விடுதலை பெற்றதற்கு பிறகு இங்கே அத்தகைய ஒரு அரசியல் பேசப்பட்டது. அதனுடைய பின்னணியை பற்றியெல்லாம் நான் இங்கே விரித்துரைக்க விரும்பவில்லை. அதன் காரணமாகவே தான் தமிழ் ஆய்வு தளத்திலும் இந்த தலைப்புகள் பொருண்மைகள் விவாதப் பொருள்களாக ஆகின. அதுபோலவே இன்றைக்கு திராவிடம் தமிழ் என்பது அரசியல் களத்தில் ஒரு பேசு பொருளாக ஆக்கப்படுகிறது. அது பெரிதும் பாதிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அப்போ அரசியல் களத்தில் செயல்படுகிறவர்கள் தங்களுடைய வாதங்களுக்கான சான்றுகளை எங்கே தேட முடியும்? அந்த சான்றுகளை யார் உருவாக்கி தர முடியும்? அவர்களே ஆராய்ச்சியாளர்களாக இருப்பதில்லை. திராவிடத்தில் இருந்துதான் தமிழும் திராவிடமும் வெவ்வேறானவை அல்ல, முரண்பட்டவை அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று பேசுகிறவர்கள் கால்டுவெல் அவர்களுடைய அந்த நூலுக்குத்தான் போகையாக வேண்டும். அந்த சான்றுகளை அங்கிருந்து தான் அவர்கள் கொண்டு வந்தாக வேண்டும். அவர் இப்படி இது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறும் என்று தெரிந்து அந்த நூலை இயற்றவில்லை. இன்றைக்கு பல பத்தாண்டுகளுக்கு முன்பு அவர் இயற்றிய அந்த நூல் இன்றைய சமகால அரசியலிலே ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. எனவே நம்முடைய அறிஞர் பெருமக்கள், பேராசிரியர்கள் ஆய்வு தலைப்புகளை கொடுக்கும்போது இந்த அரசியல் சூழலிலே விவாத பொருளாக மாறியிருக்கிற தமிழ் துறையோடு தொடர்புடைய விஷயங்களை நீங்கள் அவர்களுக்கு ஆய்வு பொருள்களாக கொடுத்தால் இந்த தமிழ் சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கு நீங்கள் உதவுகிறவர்களாக ஆவீர்கள். எனவே இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இன்றைக்கு நம்முடைய ஆராய்ச்சி மாணவர்கள் பல நூறு பேர் தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கிய ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் சமகால தமிழ், கண்டெம்பரரி தமிழும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சரை ஆய்வு எடுத்துக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக செம்மொழி தமிழாராய்ச்சி நிறுவனம் இங்கே உருவானதற்கு பிறகு தமிழுக்கு செம்மொழி என்கின்ற அந்த மதிப்பு ஒன்றிய அரசால் வழங்கப்பட்டதற்கு பிறகு செவியல் இலக்கிய ஆய்வுகள் அதிகமாகி இருக்கின்றன. அதன் பிறகுதான் கடந்த ஒரு 20 ஆண்டுகளிலே தான் இந்த செவியல் இலக்கிய ஆய்வுகள் மீண்டும் எழுச்சி பெற்றன. இந்த நிலையில் நாம் சமகால இலக்கிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டாலும் சரி அல்லது செவியல் இலக்கிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டாலும் சரி, நமக்கு கருத்திலே கொள்ள வேண்டிய ஒன்று இது. இந்த ஆராய்ச்சி எந்த அளவுக்கு சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். வெறும் ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ள முடியாது. எனவே இந்த ஆய்வு சிக்கல்கள், குறிப்பாக இன்றைக்கு ஆராய்ச்சி மாணவர்கள் முன்னால் இருக்கிற சிக்கல்கள் என்பதை விட அவர்களுக்கு நெறியாளர்களாக இருக்கின்றவர்கள் எதிர்கொள்கிற சிக்கல்கள், எந்த வகையான தலைப்புகளை கொடுப்பது, எந்த வகையான தலைப்புகளை தேர்ந்தெடுப்பது. இன்றைக்கு ஒன்றிய அரசு புதிய புதிய விதிகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு பேராசிரியர் நினைத்தால் ஒரு மாணவரை ஆராய்ச்சி மாணவராக சேர்த்து கொள்ள முடியும். அதற்கு ஒரு நுழைவுத் தேர்வு வைப்பார்கள், தகுதி தேர்வு வைப்பார்கள். அது பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே இருக்கும். அந்த நெறியாளர் அந்த மாணவரை சேர்த்து கொள்ளலாம், அவர் ஆராய்ச்சி மாணவராக இருக்க தகுதி பெற்றவர் என்று அவர் கருதினால் ஒருவரை சேர்த்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஒரு நெறியாளர் எவ்வளவு பேருக்கு வழிகாட்டுதல் பண்ண முடியும் என்ற எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டிருக்கிறது. முன்பு இருந்ததில் பாதிதான் இன்றைக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பல்கலைக்கழக மானியக் குழு இந்திய அளவில் எல்லா ஆராய்ச்சி படிப்புகளுக்கும் ஒரே நுழைவுத் தேர்வு என்கின்ற
முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது இந்த ஆராய்ச்சியை இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கக்கூடியதாக ஆகியிருக்கிறது. உயர் ஆராய்ச்சியில் உயர் கல்வி நிறுவனங்களில் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய தலையீடு என்பது அதிகரித்து கொண்டே போகிறது. இன்னும் சொல்லப்போனால் என்ன ஆய்விதழ்களை வாங்குவது, பல்கலைக்கழகங்களிலே கல்லூரிகளிலே என்ன மாதிரியான ஆய்விதழ்களை வாங்குவது என்பதை கூட இனிமேல் கல்லூரிகள் தீர்மானிக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் கூட தீர்மானிக்க முடியாது. அதையும் பல்கலைக்கழக மானியக் குழு தீர்மானிக்கும். இந்திய அளவில் அவர்கள் தீர்மானித்து இந்தந்த இதழ்களைத்தான் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் என்று அவர்கள் பட்டியல் அனுப்புவார்கள். அந்த இதழ்கள் மட்டும்தான் உங்கள் கல்லூரியின் நூலகத்துக்கு வரும். இத்தகைய ஒரு மையப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆய்வுகளே மிகப்பெரிய குறுக்கீடுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அனைத்து துறை சார்ந்த ஆய்வுகள். அதுபோல இந்த ஒரே நாடு ஒரே நுழைவுத் தேர்வு என்கின்ற முறை, இது நம்முடைய ஆய்வு மாணவர்கள், குறிப்பாக மற்ற துறை சார்ந்த ஆய்வு மாணவர்களை விட தமிழ்துறை சார்ந்த ஆய்வு மாணவர்களை மிக கடுமையாக பாதிக்க போகிற ஒன்றாக இது இருக்கிறது. எனவே இத்தகையான நெருக்கடிகளுக்கு இடையில் நெறியாளர்களாக இருக்கிறவர்கள், பேராசிரியர்களாக இருக்கிறவர்கள் நீங்கள் சமகால சூழலை கவனத்திலே கொண்டு அந்த ஆய்வு தலைப்புகளை நீங்கள் முடிவு செய்தால் நிச்சயமாக அந்த ஆய்வு முடிவுகள் பயனுள்ளவையாக மாறும். ஐயா இஎஸ் அவர்கள் இங்கே பேசும்போது இந்த கல்லூரி உருவாவதற்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் எப்படி ஒரு கருவியாக இருந்தார், காரணமாக இருந்தார் என்பதை நன்றியோடு இங்கே நினைவு கூர்ந்தார்கள். மரியாதைக்குரிய நம்முடைய வனத்துறை அமைச்சராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முனைவர் பொன்முடி அவர்கள், அவருடைய ஆய்வு கருப்பு இலக்கியத்துக்கும் திராவிட இலக்கியத்துக்கும் இடையிலான ஒற்றுமைகளை பற்றிய அந்த ஆய்வு, அவர் பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஆய்வு மாணவராக இருந்தபோது நான் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தேன். இரண்டு பேருமே திராவிடர் கழகத்திலே அன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருந்தோம். நான் திராவிடர் கழக மாணவர் அணி செயலாளராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இருந்தேன். எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி அவர்களும், அதுபோல் எங்கள் பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்தவர் ஆர்டிஎஸ் என்று நாங்களெல்லாம் அவரை மரியாதையோடு அழைப்போம், இரா தி சபாபதி மோகன் அவர்கள். இவர்கள் தான் இரண்டு பேரும் தான் எங்களுக்கு வழிநடத்தியவர்கள் அன்றைக்கு திராவிடர் கழகத்தில். அவர் எடுத்துக்கொண்ட அந்த ஆய்வு இப்பொழுதுதான் பல ஆண்டுகள் கழித்து, ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு பிறகு அது தமிழாக்கம் செய்யப்பட்டு அண்மையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்டது. அந்த ஆய்வு திராவிட இயக்க சிந்தனைகளுக்கு உரமூட்டக்கூடிய ஒரு ஆய்வு, இன்றைக்கும் பொருத்தப்பாடு கொண்ட ஒரு ஆய்வு. அப்படியான ஆய்வுகளை நம்முடைய மாணவர்கள் படைக்க வேண்டும். இன்றைக்கு ஆய்வேடுகள், எத்தனை ஆய்வேடுகள் நூலாக்கம் பெறுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆய்வேடுகள் முன்பு எல்லாமே நூல்களாக வெளியாயின. ஆனால் இன்றைக்கு நூலாக்கம் பெறக்கூடிய தகுதி வாய்ந்த ஆய்வேடுகள் மிக மிக சொற்பம் என்பதை பேராசிரியர்களே உணர்வார்கள். ஏனென்றால் அவற்றுக்கு பொருத்தப்பாடு இல்லாமல் போய்விடுகிறது, தேவையில்லாமல் போய்விடுகிறது. புறநிலையிலே அதற்கான தேவையில்லாமல் போய்விடுகிறது. நூலாக அது மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான புற தேவை என்பது ஒன்று இருக்க வேண்டும். அந்த ஆய்வு மாணவர் அதை நூலாக வெளியிடுவதற்கான பொருளாதார வசதி கொண்டவராக இருந்தால் மட்டும் போதாது, அதற்கான புற தேவை ஒன்று இருக்க வேண்டும். எனவே அதை முடிவு செய்யக்கூடிய நிலை இன்றைக்கு பேராசிரியர்களிடத்தில் தான் இருக்கிறது. இந்த ஆய்வு கருத்தரங்கு, இந்த கருத்தரங்கத்தினுடைய பொது தலைப்பாக எதுவும் இருக்கிறதா என்று நான் அமைப்பாளரிடத்தில், குறிப்பாக நாம் சிலம்பு செல்வராஜ் அவரிடத்தில் கேட்டேன். அப்படி ஏதும் நாங்கள் வைக்கவில்லை என்று சொன்னார். இந்த
தொகை நூலுடைய தலைப்புகளை பார்க்கும் போதும் அவற்றுக்கிடையிலே ஒரு பொதுத்தன்மை இல்லை. பல துறை சார்ந்த கல்வெட்டியல் துறை சார்ந்த, தொல்லியல் துறை சார்ந்த, இலக்கணம் சார்ந்த, அதுபோல் புது வகை சிந்தனைகள் சார்ந்த, இப்படி பல தலைப்பிலான கட்டுரைகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன என்றாலும் அவற்றிலே பொதுத்தன்மை என்பது இல்லாமல் இருக்கிறது. அப்படியான ஒரு பொது தன்மையை, ஒரு பொருண்மையை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு இந்த ஆய்வரங்க கட்டுரைகளை நீங்கள் வாங்கினால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் தமிழ் ஆய்வு சிக்கல்கள் தொடர்பாக தொடர் கருத்தரங்குகளை நடத்தியது. அந்த கட்டுரைகள் சில தொகுக்கப்பட்டு அந்த உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தாலேயே 90களிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தொகுப்பை இங்கே இருக்கிற மாணவர்கள் எவ்வளவு பேர் பார்த்திருப்பார்கள் என்று தெரியவில்லை. அதில் இ. சுந்தரமூர்த்தி அவர்கள் இருந்து பலரும் அதில் நூல்களை, கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு கட்டுரையுமே ஒரு ஆய்வு சிக்கல் தொடர்பானது. அதுபோல இன்றைக்கு நம்முடைய சமகால தேவை கருதி இன்று தமிழ் ஆய்வு எதிர்கொள்கிற சிக்கல்கள் குறித்து நாம் இப்படியான ஆய்வரங்குகளை, மாநாடுகளை, தொடர் கருத்தரங்குகளை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஐயா இஎஸ் அவர்கள், ஐயா அரவாணன் அவர்கள் பெயரிலே இங்கே ஒரு அறக்கட்டளை நிறுவி அந்த தொகையை கொண்டு மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். கூடுதலாக அதில் இன்னொரு பணியையும் செய்ய வேண்டும். அந்த அறக்கட்டளையின் சார்பில் மாதம் ஒரு நிகழ்வை இங்கே தமிழ் துறையில் மட்டும் நடத்தலாம். அதற்கு எந்த பொருட்செலவும் ஆகப் போவதில்லை. ஒரு தலைப்பை மட்டும் தேர்ந்து கொண்டு ஒரு ஆண்டு முழுவதும் ஒரு தலைப்பின் அடிப்படையில் மாணவர்கள், இங்கே இருக்கிற முதுகலை தமிழ் மாணவர்களையோ ஆராய்ச்சி மாணவர்களையோ கொண்டு அவர்களை கட்டுரை வாசிக்க செய்து அந்த தொடர் கருத்தரங்க நிகழ்வுகளை நடத்தலாம். அவ்வாறு நடத்தினால் அது நிச்சயமாக இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வேண்டுகோளையும் உங்கள் முன்னிலே வைத்து, ஐயா அரவாணன் அவர்களுடைய பெருமை என்பது அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு மட்டுமல்ல, அவர் எழுதி வெளியிட்ட நூல்கள் மட்டுமல்ல, அந்த பணியை ஒரு தொடர் பணியாக மாற்றி அதை ஒரு நிறுவனமயப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார். இந்த ஆர் என்ற அமைப்பை உருவாக்கியதன் மூலமாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஆய்வு கட்டுரைகளை எழுதக்கூடிய வாய்ப்பை, பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள். பல மாணவர்கள் இன்றைக்கு ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக மாறியிருக்கிறார்கள். இது ஒரு தொடர் பணியாக இன்றைக்கு விரிவடைந்திருக்கிறது. அதுதான் ஐயா அரவாணன் அவர்களுடைய மிக முக்கியமான சிறப்பு என்று நான் கருதுகிறேன். அவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அவரே ஒரு இயக்கமாக இன்றைக்கு தொடர்ந்து தமிழ் சமூகத்திலே தாக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார். அத்தகைய ஒரு முன்மாதிரியை எடுத்துக்கொண்டு ஐயா அரவாணன் அவர்களைப் போலவே இங்கே இருக்கிற தமிழ்வேளாக இருந்தாலும் சரி, அல்லது சிலம்பு செல்வராஜ் அவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற ரத்ன வெங்கடேசன் அவர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேராசிரியர் பெருமக்களுமே அத்தகைய ஆற்றல் பெற்றவர்கள்தான். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நிறுவனமாக இப்படி தமிழுக்கு தன்னுடைய தொண்டுகளை விரித்து செல்வர்களாக மாற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து இந்த நிகழ்விலே பங்கேற்று சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.